சாரி, ஆக்சுவலாக வந்து நம்ம லைவ் போயிட்டுருக்கும்போது ஏதோ சம் ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆயிடுச்சு. அதனால் லைவ் ஸ்ட்ரீம் எடுக்க முடியல. ஸோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுடைய டவுட்ஸை கமெண்டில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக தான் ட்ரேட் பண்ணும். பெரும்பாலும் ஸ்கிரிப்ட்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி தெரிந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் எ ட்ரேட் ஆன் அனதர் டே. நம்ம வெயிட் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொரோனா வைரஸோடைய இது வந்து மார்க்கெட்டை அதை காரணம் காட்டி நிறையா மேனிப்புலேட்டிங் அண்ட் நிறையா விஷயங்கள் ஃபேக் பிரேக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக ட்ரேட் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப தெளிவான வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் என்ட்ரிக்குள்ளே போகலாம், இல்லைன்னா போக வேண்டாம். ஸோ இன்னொரு முறை சாரி, ஆக்சுவலாக லைவில் ஏதோ சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க. பரவாயில்ல, கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் அலுமினியம் பார்க்கும்போது ஆக்சுவலாக ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு அரஸ்டாய்டுக்கு, ஓகே, அரஸ்டாய்டுக்கு. ஸோ ஒரு பொசிஷன் ட்ரேட் அல்லது வந்து மினிமம் ஒரு ₹1 1.5 rupees ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல ட்ரேட் கிடையாது. ஒன்லி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இடத்துல வாய்ப்பு உண்டு. ஸ்மாலர் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஒரு 1 ஹவரில் ப்ரைஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு உடனடியாக கீழே வந்து நிற்கிது. இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் இருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஜோனா அப்படின்னா ஓகே, சப்போர்ட் ஜோன் தான். பட் ப்ரைஸ் வந்து இதை உடைத்தால் மிகப்பெரிய செல் ஆக்டிவ் ஆகும். ஓகே, இந்த லெவலில் ப்ரைஸ் உடைச்சிட்டா கண்டிப்பாக பெரிய செல் ஆக்டிவேட் ஆகும். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கிளியரான பிளான் இன்றைக்கி அலுமினியத்தில் கிடையாது. சப்போஸ் நான் பை போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் ப்ரைஸ் இந்த ஹை, ஓகே, இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் பை போங்க. அல்லது இங்கே உடைச்சா வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் வரட்டும். கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். லெட் டே சார்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேயில் பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பையிங் சைடு ஆக்டிவேட் ஆகலை. ஒரு லாங் அப்பர் ஷேடோ கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல குட் கேண்டில் ஃபார் செல்லிங். ஓகே, நம்ம வந்து ரைஸ் அண்ட் தென் ட்ராப் எதிர்பார்த்துருந்தோம். ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ரைஸ், அதுக்கப்புறம் ட்ராப், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து கொஞ்சம் மேலே போனாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். அதான் எல்லா ஸ்கிரிப்ட்ஸ்லையுமே ஒரு ரைஸ், சடன் ரைஸ் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. அதே பிரகாரமாக லெட்டும் உடைச்சிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே, அதாவது பிலோ திஸ் லெவல் 1430க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சால் நீங்கள் செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லெட்டை ஒமிட் பண்ணுறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஜிங்க் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட் ஃபஸ்ட்டு சைட்வேஸ் அல்லது ரைஸ், இது ரெண்டு தான் நடக்கும், உடனே ட்ராப் ஆகாது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா ரைஸ் கொடுத்தது. இது ரெண்டும் அலுமினியம் அண்ட் லெட்டில் நமக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரைஸ் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் மூமெண்டம்ஸ் எதுவுமே கிடைக்கல. பைக்கு போகிறதுக்கு இன்னும் மூமெண்டம் ஆக்டிவேட் ஆகலை. பார்டர் லெவலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு கன்ஃபர்மேஷனுக்கு. செல்லுக்கு சைடில் இருந்தாலும், செல் சைடில் மொமெண்டம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாலும் வீக்கராக இருக்குது. ஸோ ஜிங்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு மார்க்கெட்டை வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து இந்த இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணிட்டா அல்லது கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும்போது எஸ்எல் வச்சுக்கிட்டு என்ட்ரி போங்க. இப்போ உடனடியாக என்ட்ரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது. ஓகே, கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும் இந்த இடம். ஸோ வெயிட் பண்ணுவோம். தென் ஒரு கரெக்ஷன் வந்தால் ஷெல்குள்ளே போகலாம். அல்லது அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி வாட் எவர் இட் இஸ் சம்திங் ஒரு வயலேட்டடாக நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஷேடோஸ் கேண்டில் கிடச்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்போ பிரேக்கிங் லெவல் கிடைக்குதோ அப்போ பைக்கில் போகலாம்.
இப்போ என்ன பண்ணணும்னா மேலே ஏறி சின்ன கரெக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் செல்குள்ளே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நிக்கல். நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம்னா நிக்கல் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து கெயின் ஆகும். ஓகே, இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ப்ரைஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட் இந்த 10 o'clock பார்த்துட்டு இருந்தோம். இந்த லெவல் எங்கே உடைச்சாலும் ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வந்து கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பையிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உடைச்சிட்டு வந்து இந்த இடத்துலேயே சப்போர்ட்டுக்கு ஹோல்ட் ஆகிருக்கு. பட் இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டா நீங்கள் வந்து செல்க்கு போகணும். இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டா நீங்கள் பைக்கு போகலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணியே ஆகணுமானா கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் மெத்தட் ஏதாவது இருந்தால் அந்த டெக்னிக்கல் மெத்தடை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த லெவல் 2 லெவலில் ஏதாவது ஒரு லெவலை வந்து ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் என்ட்ரிக்குள்ளே போகிறதுங்கிறது சேஃப் என்ட்ரியாக இருக்கும். நெக்ஸ்ட் காப்பரில் என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 413.65 இந்த லோ. ஓகே, இந்த லோ கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருந்தது. இதை உடைக்கும் போது மிகப்பெரிய செல் வரும். அப்போ செல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக செல் ஆக்டிவேட் ஆகும். அப்போ கரெக்ஷனுக்கு விட்டுருங்க. ஏன்னா வந்து நிக்கலும் வந்து அப்சைட் கொடுத்துட்டு கரெக்ஷன் ஆகி மேலே போகும்போது மட்டும்தான் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் காப்பர்லேயும் ஃப்ரைடே மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கரெக்ஷன் நடக்கும். 413.65க்கு கீழே மட்டும்தான் வந்து நம்ம வந்து செல் போவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் உடைக்காத வரைக்கும் நம்ம செல் சைடில் இருந்துக்கலாம். பெரிய ஃப்ரேம்ஸ் எல்லாத்துலேயுமே காப்பர் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இது வரைக்கும் அப்ளை பண்ணல. மேபி ரிஜெக்ஷன் ஆஃப் பாட்டம் சைடு நடந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே வரும். ஆனால் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் காப்பர் வந்து கொடுக்கல, கரெக்ஷன் ஃபேஸஸ் தான் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 413.65 உடைச்சா நல்ல செல்லிங் ஹெட் ஆகும். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது மேலே ஹை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல பையிங் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸ் லைக் இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஸ்டாப் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து எக்ஸிட் வச்சுருக்க சொல்லியிருக்கோம். சப்போஸ் நான் ஆல்ரெடி பையிங்கில் இருக்கிறேன், ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கும்போது 134 ஆர் 136 இதை உடைச்சா நம்ம வந்து செல் சைடு பையிங்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நல்ல குட் பையிங் கொடுத்துட்டு ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் இந்த லைன் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். எபோவ் 138க்கு மேலே க்ளோஸ் பண்ணால் பை சைடும் அல்லது கீழே வர ஆரம்பிக்கும் அப் டு 131.60 டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எபோவ் 135 க்ளோஸ் நடக்கணும். க்ளோஸ் வந்து எபோவ் 138க்கு எபோவ் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 131.60 டெஸ்ட் பண்ண மார்க்கெட் கண்டிப்பாக வரும். இங்கேருந்து எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் கீழே வரும், கீழே வந்து டெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல பிரேக் நடக்குதா என்னங்கிறத நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி பெரும்பாலும் ட்ரேடை ஒமிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் புல் மார்க்கெட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ட்ராப் நடந்துச்சு. ஸோ இது ஹேமர் இந்த மார்க்கெட் கீழே போகுமா அப்படின்னா அது வந்து நம்ம ஸ்மாலர் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரைடே என்ன எதிர்பார்த்துருந்தோம்னா நம்ம ஒரு 3 லெவல் எதிர்பார்த்துருந்தோம். 2453
2492 அண்ட் 2550 இது மூணுமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் போய் ப்ரைஸ் திரும்பி வந்தால் செல் சைடோ அல்லது இந்த இடத்துல போயினா செல் சைடோ நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். பட் ப்ரைஸ் வந்து 2550 போனால் நம்ம செல்லை ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங் செஷன் போகும்போது நல்ல ப்ரைஸ் கீழே உடச்சி கீழே வந்துட்டு அதே நம்ம எதிர்பார்த்துருந்த ப்ரீவியஸ் எதிர்பார்த்துருந்த இன்னொரு ரெசிஸ்டன்ஸை அது வந்து டச் பண்ணி ஒரு மினி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வந்துச்சு. ஆனால் மண்டே மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடேலேயே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எபோவ் $33 ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். கண்டிப்பாக ப்ரைஸ் அந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஆனால் கேப் டவுனில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரகாரம் இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதை மேக்ஸிமம் ஒமிட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2365க்கு எபோவ் ஒன்லி பையிங் 1 hour கேண்டில் ஒரு 30 minutes கேண்டிலாவது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பையிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. செல் போகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பத்தாது. ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி அல்லது கீழே வந்து இப்படி ரைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் மட்டும் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஈவினிங் ட்ரேட் பண்ணுறது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் போடுங்க. கோல்டு அண்ட் சில்வர் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேட் சைட்வேஸ் போயிட்டு தான் ட்ராப் ஆகும் அல்லது கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான் ட்ராப் ஆகும், உடனே ட்ராப் ஆகாது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 to 8 ஓகே எண்டிங் செஷனில் மட்டும்தான் ட்ராப் கிடச்சிருந்தது. ஸோ சில்வரில் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் சினாரியோ இருந்தது. சில்வர் 1 hour ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்வேஸ் கொடுத்துட்டு தான் கீழே வந்துச்சு. இன்றைக்கி நான் என்ன எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வருக்கு மட்டும்தான் சப்போர்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. பட் கோல்டுக்கு கம்பேரிட்டிவ்ல கீழே இல்லை. ஓகே கீழே இல்லை. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு புல் கேண்டில் சில்வரில் ஃபார்ம் ஆனால் இந்த 1 hour கேண்டிலில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் புல் கேண்டில் ஒரு கேண்டில் இந்த லெவலில் ஃபார்ம் பண்ணாலோ அல்லது இந்த லெவல் ஃபார்ம் பண்ணாலோ மார்க்கெட் பையிங் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒன்று இல்லை ப்ரைஸ் கீழே உடைக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் செல்லிங் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் கீழே உடைச்சா ரொம்ப ரொம்ப கம்மியான பாயிண்டில் ட்ரேட் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். ஏன்னா ட்ரெண்ட் திரும்புறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இல்லை ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல புல் கேண்டில் லைக் திஸ் இந்த மாதிரி அல்லது இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து இது ரெட் கேண்டில் இது அப்படியே க்ரீன் கேண்டில் இமேஜினரி பண்ணிக்கோங்க. கிடைத்தால் மட்டும்தான் சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அல்லது நாளைக்கு மார்க்கெட்டில் தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் ரிலேட்டட் டவுட் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். தேங்க்யூ.